Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதத்தில் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவராக தான். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே க்ரீமோட கண்டெய்னர் எம்டியாக இருக்குது. ஸோ அதை எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கண்டெய்னர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கண்டெய்னர் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு விரல் நமக்கு முழுசாக போகிற அளவுக்கு நமக்கு அந்த கண்டெய்னர் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகுங்க. ஸோ அதை கண்டெய்னரில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இடையில இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த உள்ளே வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க. இடையில வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதையும் ஸ்பாஞ்ச் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எந்த நெயில் பெயிண்ட் ரிமூவர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லுமே மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் LA18ஓட நெயில் பெயிண்ட் ரிமூவர் தான் நான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் பாட்டில் இதில் ஃபுல்லுமே ஃபில் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 to 30 யூசஸ் வரைக்குமே அது அப்படியே இருக்கும். காட்டன் இதுக்கு தேவைப்படாது. அப்புறம் மறுபடியும் நெயில் பெயிண்ட் ரிமூவர் எடுத்து நம்ம அதை பெயிண்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரியே வராதுங்க. ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது பார்த்திங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆயாச்சு. ஒரு 15 days ஒன்ஸ் வந்து டெய்லி நெயில் பெயிண்ட் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 days ஒன்ஸ் நீங்கள் இதை க்ளீன் பண்ணால் போதும். அது பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெயிண்ட் ஒரு மாதிரி இருக்குது, நெயில் பாலிஷ் வந்து அங்கங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நாள் வருங்க. இப்போ அது எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அடிக்ட் ஆகியாச்சு. காட்டன் வச்சு அவ்வளோ எடுக்கிறதே கிடையாது. இது வந்து ட்ராவல்க்கும் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து ஒன்றுன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீடல்ஸ் த்ரெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் இருந்தால் போதும். இடத்த அடைக்காமல் நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க. ஈஸியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேப்பர் கப் எடுத்து அதில் ஃபுல்லுமே நீங்கள் வந்து வேணுன்ற த்ரெட் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அதை வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் இல்லை ரவுண்ட் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த நீடிலெல்லாம் அந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் குத்தி அப்சைட் டவுனில் த்ரெட்டுக்கு கீழே போகிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து ஒரு தடவையும் நமக்கு தேடணும்னு அவசியம் இருக்காது. இப்போ த்ரெட் எங்கே இருக்குது, நீடில் எங்கே இருக்குன்னு நமக்கு தேடணும், கன்ஃபியூஸ் ஆகிற அவசியம் இருக்காது. அப்புறம் நீடில் கையில் குத்தும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஸோ நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இடத்த அடைக்காது. ஸோ எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டின்னில் வர பேக்கேஜிங்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அது நம்ம எடுக்க முடியாது. இல்லை வேறு எதில் நீங்கள் ஒட்டியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆயில் வச்சு எடுத்தால் கூட வந்துடும். பட் இந்த டின் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும். எடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. கொஞ்சம் கிழிஞ்சு போன மாதிரி வரும். அது எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் இருந்தால் ஹேர் ட்ரையரை அந்த ஸ்டிக்கருக்கு பார்த்த மாதிரி ஒரு 2 minutes நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே அது பீல் ஆகி வந்துருங்க. அந்த ஸ்டிக்கர் அப்படியே மேலோட்டமாக வந்துடும். ஸோ ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். கஷ்டப்பட வேண்டியதில்லை. எதையாவது வச்சு நம்ம இழுக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த ஹீட் கொடுத்ததுமே ஒரு 5 to 10 seconds விட்டுருங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே உறிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டின்னில் வர பேக்கேஜிங்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டின இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். பிசுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம என்ன தான் வந்து சோப் வாஷ் பண்ணாலும் அது வந்து போகாதுங்க. அதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், இந்த டின்காக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடம் பிசுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நெயில் பெயிண்ட் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணாவே அந்த பிசுப்பு சுத்தமாகவே போயிடுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் பின்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். அதில் சிலது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனர் பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக் மார்க்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும். அது புக் மார்க்காக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கே வந்து ரொம்ப அழகாக தெரியுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்க ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கும் வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு புக் படிக்க சொல்கிறதுக்கு. அண்ட் இதுலேயே நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேபிள் ஒயர்ஸ் எல்லாம்
திங்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றபோது ஒன்று வந்து அது சார்ஜரோட ரோல் ஆகிட்டு இருக்கும், இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸோட ரோல் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி வைக்கலாம், ஈஸியாக எப்படி ட்ராவல்க்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டிக்டாக் பின்ஸ் வச்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய பின்னாக வச்சு நீங்கள் வந்து அதை பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தனியாக நமக்கு தெரியும் எந்த பின் எதோடது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து எல்லா பக்கமும் ரோல் ஆகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாது. நம்ம இப்படி வச்சு பின் வச்சு ஃபோல்ட் பண்ணும்போது கட் ஆகிடுமான்ற பயம் வேண்டாம், கட் ஆகாதுங்க. நம்ம வந்து அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் ஆகாது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைகளில் கொடுக்குற பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடையோட பேர் வந்து அந்த பேக்கில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இல்லைனா ஏதாவது ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சு எழுதி விட்டுருப்பாங்க அந்த பேக்கில். ஸோ அதை பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது. அது எப்படி நம்ம அழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெயில் பெயிண்ட் ரிமூவர் தாங்க. நீங்கள் அதை வச்சு ஒரு ஸ்வைப் கொடுத்தீங்கன்னாவே எல்லாமே வந்துடும், அந்த நேம் உட்பட எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பர்சஸ்லேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பேர், கடையோட பேர் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காட்டன் வச்சு நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் எடுத்திங்கனாவே வந்துடுங்க. ஸ்கெட்ச் மார்க்ஸ், அப்புறம் மார்க்கரோட அச்சு அதெல்லாம் இருக்குது அப்படின்னாவே எல்லாமே இந்த நெயில் பெயிண்ட் ரிமூவரில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மார்க்கர் வச்சு எழுதியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நெயில் ரிமூவர் வச்சு எடுத்ததுமே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அது காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறிடும், கொஞ்சம் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா அது ஃபுல்லுமே போயிருங்க. இது மட்டும் கிடையாது, அந்த கடையோட பேர், அந்த பிராண்டோட பேரெல்லாம் அப்படியே இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கூட இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதையும் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லுமே போயிடும். இது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பேக் வாங்கின மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த பேக் நல்லாயிருக்கு. ஸோ அந்த பேக் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்ற போது இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நெயில் பெயிண்ட் ரிமூவர் வச்சு நான் எடுக்கிறேன். நல்லாவே வந்துடும், அது க்ளீன் ஆயிரும், அந்த இடம் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ பார்க்குறக்கு ப்ளெயினாக அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.